உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக பயன்படணும்னா, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிச்சு நீங்க பயன்படணும்னா, ஒண்ணு மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. நீங்க அடித்தளம், உங்களுக்கு ஒரு அஸ்திபாரம் வேணும். அந்த அஸ்திபாரம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப நேரம் நீங்க உட்காரணும். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு கத்து தருவாரு, அப்பதான் உங்களுக்கு சொல்லி தருவார். நான் நினைக்கிறேன், நீங்க ஓடி, நீங்க அலைஞ்சு, நீங்க வேலை செஞ்சு, நான் ஆண்டவருக்காக அதை பண்ண இதை பண்ண, இந்த பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும், ஆண்டவருக்காக ஓடுறவங்களை விட கர்த்தர் யாரை எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் சமூகத்துல உட்கார்றவங்களை தான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இடம், உங்களுக்கு சொல்லி தருகிற இடம், உங்களை பழக்க வைக்கிற இடம், உங்களுக்கு நாலேஜை வளர்த்தி கொள்ற இடம் எங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உட்காரணும். நான் பல மணி நேரங்கள் அப்படி உட்கார்ந்துருக்கிறோம். நிறைய நேரத்தில் ஆண்டவரை எப்படியாவது கவர்ந்து இழுக்கணுன்றதுக்காக மொட்டை மாடியில் சிமெண்ட் தரைக்கு மேலெல்லாம் போய் நின்று அப்படியே மணிக்கணக்க முழங்கால இருப்பேன். அப்படியே பச்சை மணலை கையில் அள்ளி அதை சிமெண்ட்டுக்கு மேலே போட்டு அது மேலே முழங்கால நிற்பேன். பாய் போட்டு அந்த ரத்தம் முட்டியில கசிக்கிறத பார்த்து அப்படியே சந்தோஷப்படுவோம். இப்படியெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ண நான் நம்புறேன், பேதை ஒண்ணுமே இல்லை, அறிவில்லை. ஆனா கர்த்தரே சொல்லி கொடுத்தார், கர்த்தரே கற்றுக் கொடுத்தார், கர்த்தரே வளர்த்தினார், கர்த்தரே ஆதரித்தார், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தரே மாற்றினார், எல்லாவற்றையும் ஆண்டவரே கொண்டு வந்தார். என்னையே ஆண்டவர் இப்படி நடத்த முடியுமானால், என்னையே நிறுத்த முடியுமானால், உங்களை கண்டிப்பாக நீங்க எட்டாத உயரத்தில் நிறுத்த முடியும். உங்க அம்மா அப்பா உங்களை குறித்து நினைக்கிறத விட பல மடங்கு ஏசப்பா உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு. இவன் ஒன்றும் இல்லாம போவான்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை அலங்கரிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு முன்பாக நீங்க தலை குனிஞ்சது மாதிரி நடக்கலாம். ஆனா ஆண்டவர் சீக்கிரமா உங்களை தலை நிமிர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார்.